எனக்கு அவார்ட் கொடுக்குறப்பாங்க எல்லாரும் கேட்பாங்க. தெரியாத மாதிரி சூப்பர்க்கா. நான் மண்டையில இவ்வளவு பேன் இருக்கு இந்த பொண்ணுக்கு. என்னை பத்தி அழகா சொல்லுடா. வச்சிருக்கா மூக்குல தான் அழுக்குன்னு பார்த்தா காதுலயே உனக்கு அழுக்கா. கூப்பிடுவாங்க. நீங்க போய் வாங்கணும். அது நம்ம எவ்வளவு ஃபங்க்ஷன் போயிருப்போம், காது குத்து ஃபங்க்ஷன் போயிருப்போம், மேரேஜ் ஃபங்க்ஷன் போயிருப்போம், இஷ்டத்துக்கு போயிருப்போம். ஆனா எனக்கு அவார்ட் கொடுக்குற ஃபங்க்ஷனுக்கு நான் மேக்கப் போட போறேன். வாங்க போய் பார்க்கலாம். நீ எப்பமா வந்திருக்க அப்படின்னு நம்மளே சொல்லுவாங்க. அபியோட வளவல கொஞ்ச நல்லா முளமுள நாக்க ஜீவிதாக்கா. ஹாய் ஹாய். ஐயோ ஹாய் ஹேர்ஸ்டைலிஸ்ட். ஐயோ 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 எனக்கு ஒரு மாதிரி டிஃபரெண்டா இருக்கு. அப்புறம் எல்லாரும் கேட்பாங்க, வா உங்க மேக்கப் பயங்கரமா இருக்கு, உங்க ஹேர் ஸ்டைல் வா. ஏற்கனவே பண்ணிருக்கேன் உனக்கு. ஆமா இது இன்னைக்கு ஒரு மாதிரி ஒரு ஸ்பெஷல் டேல பண்ணும்போது எனக்கு ஒரு மாதிரி ஜாலியா இருக்கு. பேசுறதெல்லாம் எடுத்துடணும், நீ பாட்டுட்டு எடுக்காம விட்டுற கூடாது. அக்கா பார்த்து பண்ணுங்கக்கா. அவ்வளவுதான் இவன் பேசுறது. இதெல்லாம் கலாய் கலாய் கலாய். 2 நிமிஷம் முன்னாடி சேவ் பண்ணிட்டு நீங்க 2 நிமிஷம் முன்னாடிக்கா ஏதோ பிங்க் கலரா ஒன்னு மூஞ்செல்லாம் சேவ் பண்ணிச்சு பொண்ணு. அவ்வளவு பியர்டு. ஆமா அவ்வளவு மீச தாடி. பேசாம ஃப்ரெண்ட்ஸ் பியர் விட்டு போயிருக்கலாமே. நீ எல்லாரோடய டிஃப்ரெண்டா இருப்பே. இன்னும் பேசாம ஏதோ ப்ரமோஷன் தான் சொல்லுங்க. பியர்ட் ஆயில் ப்ரமோஷன். இந்த பொண்ணு வந்து டெஃபினெட்லி சூப்பரா கரெக்டா பண்ணி தரோம். நான் வந்து பேசாத ஒரு இதுல இருக்கேன். பாத்துக்கா அந்த அங்கெல்லாம் மட்டும் அந்த டாடி எல்லாம் தெரியவே கூடாது. அவள்தான் தெரியாத மாதிரி. சூப்பர்க்கா. எப்படியாவது டாடி அவன் கூட சேர்ந்து பண்ணாதீங்கக்கா. லேடிஸ் மாதிரி இருக்கிற ஒண்ணு. See my friend. அங்க தான்டா ஃப்ரெண்டே. ஃப்ரெண்ட்ஷிப் தான் சத்து நமக்கு. அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தேவையில்ல, சொந்தக்காரன் தேவையில்ல, போங்கடா. இது போட்டா கூட காப்பி வச்சிருவானுங்கள. ஆனா இப்போ மீச தாடி போட்டா வச்சிருவாங்க. சரி போதும் வேற பேசு. வெறுப்பாயிடுச்சு. எனக்கு வந்து சுஜித்னு பேர் எடுத்தாலே பிராண்ட். அக்கா நீங்க பிராண்ட் கிரியேட் பண்ணுக்கா. வாட்டர் பாட்டில உங்க பேர் போட்டு கொடுக்கா, சீப்ல உங்க பேர் போட்டு கொடுக்கா. பிராண்டுக்கெல்லாம் அப்படிதான் போடுவாங்க. பிராண்ட்னா அந்த பேர்ல ஒரு கெத்து இருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும். இப்போ கூட டார்ச்சர் பண்றாங்க. பிராண்ட் தான் ஞாபகம் வரும். ஃபேஸ் ஆஃப் அபி ஒரு பிராண்ட்க்கா. ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்தாலுமே எனக்கு சுஜித் ஞாபகம் தான். இப்ப கூட பையன் நான் வாட்டர் பாட்டில என் பிராண்ட் அடிச்சு கொடுக்க. அப்ப பாருங்க என்ன என்னெல்லாம் டார்ச்சர் பண்ணுவான்ட்டு. அதுதான் அப்ப பியர்ட் ஆயில் பிராண்ட் ஒன்னு ஆரம்பிக்கிறோம். பையன் வந்து இந்த வயசுல இப்படி யோசிக்கிறாங்கல்ல, அது ரொம்ப பெரிய. அந்த கொஞ்ச நேரத்துலயே என்ன எப்படி பிராண்ட் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கறது அவ்வளவு விளக்கமா புரிய வச்சான். அதெல்லாம் நிறைய நான் பேசிட்டு இருந்தேன். ஐயோ சூப்பர்க்கா. இப்ப பக்கத்துலயே வேற மூக்குலமா லைட்டா வெக்கமா இருக்கு. This is ஜீவிதாக்கா. நாங்க வந்து ஒரு ஃபிளீட்ல வந்து ஒரு ப்ரமோஷனுக்காக பண்ணுமா. ஸோ அப்ப அந்த கொஞ்சூண்டு கேப்ல வந்து பயங்கர க்ளோஸ் ஆகி நாங்க எங்க வந்து நிறுத்திருக்க பத்தியா அப்படின்ற மாதிரி இந்த சந்துக்குள்ள வந்து நிறுத்திருக்க. இந்த கேமராமேன் தான்க்கா கடுப்பேத்திட்டான். அவங்களுக்கு லொகேஷன் ரொம்ப இது சோகமா வராங்க. என்ன மண்டையில இவ்வளவு பேன் இருக்கு இந்த பொண்ணுக்கு. புலி சிங்கம்லாம் இருக்கும் பாருங்க. நோண்ட தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. கிளீனா வச்சிருக்கேன். நிஜமாவா? சூப்பர் இருக்கா? நீ சொல்லாத. நான் பாக்கும் போதே நான் நிறைய வாட்டி பாப்பேன். அங்கங்க ஓடும். சரி ஓகே விட்டுருவேன். நானும் எதுவும் இல்ல மக்களே அதெல்லாம் கிடையாது. எதுக்கு உன்னை வந்து இது வரைக்கும் ஸ்லோமோ விளாக் எல்லாம் போடுறதே இல்ல. எங்க அது ஸ்லோமோ பண்ணிச்சு நான் மண்டையில. அதனாலதான் உன்னை வந்து கண்டென்ட் போட்டு வச்சிருக்கோம். ஆனா எனக்கு ஓவரால ஷைனிங்கா இருக்கணும், அவ்வளவுதான் சிம்பிள். அதுக்கு நீ பிறக்கும் போதே அப்படி இருந்திருக்கணும். பாத்ரூம் டைல்ஸ் மாதிரி பிறந்தா என்ன பண்ணுறது அக்கா. அப்படியே மூக்குலயும் விட்டு எல்லா அழுக்கும் எடுங்க. அப்பா சரியான மூக்கா அது. அப்பா 30 வருஷம் அழுக்கு சேர்த்து வச்சிருக்கோம் போலக்கா இந்த பொண்ணு மூக்கு. அம்மா இதுல வேற கமெண்ட்ல வந்து சமந்தா மூக்கு மாதிரி இருக்குன்னு கமெண்ட் பண்றேன். யாரும் சொல்லல. நல்லா 4 இது எப்படி போட மாட்டேன், தூக்கி நல்லா ஏதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ல 4 குழந்தைங்க ஏறி சறுக்கலாம். அவ்வளவு பெரிய மூக்கா இருக்கு. சர்க்கஸ் மூக்கு.
இவரு மட்டும் அப்படியே தவளை கொட்டா மூஞ்சி மூடுறா. அது மூக்க பார்த்து கிண்டல் பண்ணா அச்சிருவியா? இருக்கிறதுல என் மூக்கு தான் கியூட்னு நிறைய பேர் சொல்லிருக்காங்க. கமெண்ட்ல நீ உருட்டுமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. கூமுட்டை சரியான கூமுட்டையா இருக்க. இவரு எடிட்டர் இவனுக்கு மட்டும் நிறைய இது பாசிட்டிவா வச்சு அவன் சைடு அவன் பாத்தியாடா அவன் சஞ்சய் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி நீயும் போறியா? அவனை சா வச்சிருவேன். வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? இனிமேல் கால் பண்ணி அவனை சாவடிக்கிறாரு. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? இந்த வடிவேல் ஒரு காமெடி இருக்கும். என்னது இது? நான் மேக்கப் போட்டு அப்படியே எல்லாரும் வருவாங்களே. நீங்க எங்க போறீங்க இப்போ? ஆடலும் பாடலும் நிகழ்ச்சிக்கு போறேன். மிஸ் தென்காசி அழகு போட்டிக்கா? ஆமா அதேதான். நாங்க மிஸ் தென்காசி அழகி போட்டிக்கு போறோம். அந்த சிஸ்டரும் அப்பப்ப அந்த ஸ்ப்ரே அச்சு எல்லா கொசுவையும் தள்ளின்னு இருக்கிறாங்க. மண்டையில இருக்கிற எல்லா பேனெல்லாம் என்ன பாருங்க அந்த ஹிட் தானே அது பேரு. ஹிட் அச்சுன்னா எந்த கொசுவும் சாக மாட்டேங்குது. குட்டி போட்டுட்டே இருக்கு. ஒரு கொசு கூட டேஞ்சர் தான். அதுக்காகத்தான் கருப்பு ஹிட். ஒரு கொசு கூட தப்பிக்காது. என்னை பத்தி அழகா சொல்லுடா. இதெல்லாம் ஒண்ணு சொல்லு. இங்க ஒரு கேன வராதுதானே உனக்கு? இருந்தா அழகா இருந்தா ரோஷினி என்ன சைடுல சிரிப்பு என்ன? சரி சரி ரோஷினி முடிச்சிடி ப்ளீஸ். நீங்க எல்லாம் வாங்கி தரேன்டி, சத்தியமா வாங்கி தரேன்டி. வச்சதுக்கா மூக்குலதான் அழுக்குன்னு பார்த்தா காதுலயே உனக்கு அழுக்கா? ஐயோ செத்தே போடுவேன் அவனை. கீழே போய் பேசாம கடை பாருதான் வாங்கிட்டா எல்லா சைடும் அழுக்கு ஒரே அடி அத்துலாம். அவன் எல்லாரையும் இப்படிதான் சொல்றியா? எல்லாரும் இல்ல உன்ன நான் யாரையுமே புண்படுத்த. எல்லாரையும் சொல்றாங்க. இங்க பாருங்க யார் யாரெல்லாம் மேக்கப் போட்டுக்கிறீங்களோ அவங்க எல்லாரையும் இப்படிதான் சொல்றான். நன்றி. எடுத்துருவாங்க. நீங்க சாம்பாரு சாம்பார் அப்புறம் அமாவாசை சாம்பார் எனக்கு என்ன தெரியும்? எல்லாரும் வாங்குறதுக்கு இருக்க போறியா? சும்மா பாப்போம். அதான் அட்டன் பண்ணது இல்ல கைஸ். எப்படின்னு கூப்பிடுவாங்க. அதான் நீங்க போய் வாங்கணும். ஓட கெட்ட வார்த்தை கூட வரும் சில நேரத்துல. ஃப்ளோவுல கெட்ட வார்த்தை வருமா? ஆன் பண்ணிட்டியா? அதாவது என்னன்னா மக்களே, இப்ப திடீர்னு உங்களுக்கு ஒரு சைஸ் Dress வந்து பெருசாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கவலையே படாதீங்க. ஜீவிதாக்கா என்ன பண்ணுவாங்கன்னா குண்டாயிடுவாங்களா? அந்த பிளவுஸ்ல பின்னு வச்சு நம்மளுக்கு என்ன சைஸ் வரைக்கும் பிடிக்குதோ அது வரைக்கும் நம்ம பின் போட்டோம்னா முடிஞ்சது கதை. நல்லா இருக்கனா? தெரியும்டா. தலையில ஈரு இருக்கு, 2 செட் பேன் இருக்குன்னு தான் நீ சொல்லுவ. அது தவிர நீ என்ன சொல்லுவ? நீ கோச்சிரியா இல்லையோ? ஜீவிதாக்கா கோச்சிப்பாங்க. நீ என் தொழில தான் சொல்றியா இல்ல வந்து அப்படியே சொல்றியா? ஐ சந்தான மூஞ்சி. ஒரு வழியா நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம். முடிஞ்சு போச்சு. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பா உங்களால தான் இப்படி ஒரு நல்ல விஷயம் வந்திருக்கு. கண்டிப்பாக we will do more and more. ரைட்டு, இன்னியோட கோட்டா முடிந்து விட்டது. நம்ம அடுத்த கோட்டாவில் சந்திப்போம். பாய்.